அதனால முதல்ல நம்முடைய வாழ்க்கையில அன்பு கூறுகிறோம் அப்படின்னு சொல்லி ஒண்ணு நம்ம வாழ்க்கையில நம்ம நினைச்சோம்னு சொன்னா அதை முதல்ல யாருக்கு கொடுக்கணும்? யாருக்கு? சத்தமா அழகா சொல்றார் பாருங்க. இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரில் முழு இருதயத்தோடு, முழு இருதயமா, கொஞ்சம் இல்ல, ஃபர்ஸ்ட் ஆண்டவருக்கு தான், முதல்ல ஆண்டவருக்கு தான். அவர் எது சொன்னாலும் நான் செய்யறேன் அப்படிங்கிறது தான் முழு இருதயம். இப்போ ஆபருக்கு அவங்கிட்ட குழந்தைய கொடு அப்படின்னு கொடுக்குறா பாருங்க, அதுதான் முழு இருதயம். அதுக்கு ரிட்டன் எந்த பதிலும் இல்லை. கொடுன்னா கொடுக்குறா பார்த்தீங்களா, செய்யனா செய்யறாங்க பார்த்தீங்களா, அதான் முழு இறுதியம். அந்த முழு இறுதியத்தோடும் உன் முழு ஆத்மா, உள்ளான முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும், 3 விஷயம் சொல்ல. அந்த முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. வேற எதுவுமே ஆண்டவர் நம்ம கிட்ட கேட்கல. ஆனா ஆண்டவர் எதை கேட்கிறாரு? உங்க இருதயத்தை கேட்கிறார், இருதயத்தை தாங்குறார். வாசல் படியில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனுக்குள்ள பிரவேசித்து அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு கூட. அதான் இயேசுவின் அன்பு. அவன் நம்மீது அன்பு வைத்திருக்கிறான். அதனால இந்த வருஷத்துல நீங்க தெரிந்து கொள்ளுங்க, ஒரு தீர்மானம் எடுங்க. இந்த வருஷம் முழுவதும் நான் அன்பு கூறுகிறேன் அப்படின்னா, ஆண்டவரே உம்மிடத்துல நான் அன்பு கூறுகிறேன், உம்மை நான் நேசிக்கிறேன், உமக்காக நான் வாழறேன், என்னுடைய எல்லாவற்றையும் உமக்காக என்னை அர்ப்பணிக்கிற ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி முதல்ல உங்களை ஆண்டவருக்கு கொடுங்க. ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் ஆண்டவருக்கு ஒரு காணிக்கையாய் உங்களை முதல்ல நீங்க கொடுங்க. உங்க இருதயத்துல இயேசுக்கு இடம் கொடுங்க. இயேசுவை முதல்ல உங்க வாழ்க்கையில, உங்க குடும்பத்துல அவரை நீங்க முதன்மையாய் வைங்க. அவரை ஒரு ஓரமா வச்சுட்டு மற்றதெல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் வைக்க கூடாது. ஃபர்ஸ்ட் ஆண்டவர் தான், அடுத்ததுதான் மற்றதெல்லாம். புரியுதுன்னா ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன் சத்தமா.